அதனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெற்றோருக்கும் அந்த மிகப்பெரிய சமுதாய பொறுப்பு இருக்கு. நாம் குழந்தைக்கு அந்த கற்றல் அறிவை வெளியே கொடுத்தால் மட்டும்தான் இந்த 20% இங்கே கிடைக்கக்கூடிய கற்றலை முழுமையாக கிரகித்து ஜீரணம் செஞ்சு அந்த குழந்தை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கேட்ட முழுமையான ஒரு குழந்தையாக இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே வர முடியும். ஒரு சின்ன குட்டி கதை சொல்றாங்க. ஒரு சின்ன குட்டி கதை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு விவசாயி, அந்த விவசாயிக்கு ஐயா ஒரு குதிரை இருக்கு. அது போருக்கு போகக்கூடிய குதிரை, போர் குதிரை. பக்கத்தோடத்தில் ஒரு விவசாயி, அந்த விவசாயிக்கு ஒரு போர் குதிரை. இந்த விவசாயினுடைய போருக்கு போற குதிரை ஓடி இருக்குங்க ஐயா. தோட்டத்துல இருந்து குதிரை ஓடி இருக்கு. இப்ப நம்ம கிராமத்து பகுதியில் பாத்தீங்கன்னா மாடு இறந்து விட்டாலும் கூட ஊரே கிளம்பி நம்ம தோட்டத்துக்கு வருவாங்க. என்னங்க மாடு செத்து போச்சுங்களா? அந்த காலத்துல இப்பவும் இருக்குது. கிராமத்துல ஆடு செத்து போனா கூட வீட்டுக்கு வந்து ஒரு மனிதன் இறந்ததை போல துக்கம் விசாரிக்க நம்ம கிராமத்துல வருவாங்க. அவங்க வீட்டுல மாடு செத்து போச்சுங்க, ஆடு செத்து போச்சு. குதிரை ஓடி போனே பக்கத்து வீட்டு விவசாயி எல்லாம் வர்றாங்க. அண்ணே என்ன பெரிய துரதிருஷ்டம் பாருங்க, ஒரு குதிரை ஓடி போச்சு அண்ணே, பாவனே நீங்க. இந்த விவசாயி சொல்றாரு, என்ன பண்றது, என்னோட கர்மா, நான் வளர்த்த குதிரை என்னை விட்டு ஓடி போயிடுச்சு பாருங்க ஆண்டவனே. சரியாக 1 மாதம் கழித்து அந்த நாட்டுல போர் வருது. அந்த ராஜா எல்லோருக்குமே ஒரு தண்டோரா போடுறாரு. எந்த தோட்டத்துல போர் குதிரை இருக்கோ எல்லாரும் போர் குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு வாங்க. பக்கத்து தோட்டத்துக்காரர் குதிரை ஓடி போற, தோட்டத்திலே குதிரை இருக்கு, அவருக்கு வேற வழியே இல்லை, குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போறார். சண்டையில அவர் இறந்து விடுகின்றார். அப்ப இந்த விவசாயி பக்கத்து தோட்டத்துக்கு போறார். அண்ணா, நான் குதிரை ஓடி போனனால நான் தப்பிச்சேன், குதிரை இருந்தனால நீங்க செத்து போயிட்டீங்க. அப்ப உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஐயோ பாவம், குதிரை வச்சிருந்தா கெட்ட நேரம் செத்து போயிட்டாரு பாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த முதல் விவசாயி தோட்டத்துக்கு வர்றார். குதிரை ஓடி போன விவசாயி, ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கூட்டிட்டு 2 குதிரை தோட்டத்துக்கு வருது, ஜோடி குதிரையா வருது. ஊர் மக்கள் சொல்றாரு, என்ன அதிர்ஷ்டம் பாருங்க, ஒரு குதிரை காணாம போச்சு, ஆனா 2 குதிரை தோட்டத்துக்கு வந்திருக்கு, பெரிய லக்குனே உங்களுக்கு. ஆமா, நான் ஏதோ நல்லது பண்ணிருப்பேன் இருக்கு, 2 குதிரையா கிடைச்சிருச்சு பாருங்க. அந்த விவசாயினுடைய பையன், அப்பா இந்த குதிரை மேல ஒரு சவாரி போட்டுமான்னு கேட்கிறான். இந்த விவசாயி சொல்றாரு, தம்பி குதிரை இப்பதான் ஓடி போய் வந்துச்சு, கூட ஒரு ஜோடி குதிரை வந்திருக்கு, எப்படின்னு தெரியும். இல்லப்பா நான் சவாரி போறேன். அந்த கூட வந்த குதிரையின் மீது சவாரி போய் குதிரை தூக்கி போட்டு கீழே முதிச்சு கழுத்துடைஞ்சு விவசாயினுடைய பையன் இறந்தார். இந்த கதையினுடைய கருப்பொருள் என்னங்க ஐயா? இந்த கதையினுடைய கருப்பொருள் என்ன? முதல் விவசாயி குதிரை ஓடி போச்சு, நம்முடைய பார்வை ஐயோ ஏதோ தப்பு பண்ணிருக்கான், ஆண்டவன் தப்பு நிலை பண்ணிட்டாரு. அதே பக்கத்தில் விட்ட விவசாயத்தை குதிரை இருந்துச்சு, குதிரை இருந்தனால அந்த விவசாயி செத்தான். ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கூட்டிட்டு வந்துச்சு, அதனால இந்த விவசாயினுடைய பையன் செத்தான். இதுல என்ன கருப்பொருளுங்க ஐயா? ஒரு வாழ்க்கையில வெற்றி என்பது தோல்வி என்பது நாம் பார்க்கின்ற பார்வையில மட்டும்தான் இருக்குது அப்படிங்கறத கருப்பொருள். குதிரை இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. ஒரு குதிரை ஓடி போன குதிரை 2 குதிரையில வந்தாலும் பிரச்சனை. இந்த அறிவு எதுல இருந்து கிடைக்குங்க ஐயா? பாட புத்தகத்திலிருந்து கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆன்மீக அறிவு இருந்தால் மட்டும்தான் ஒரு வாழ்க்கையை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பு கிடைக்கும்.